தமிழக அரசு முறையான நெல் கொள்முதலை பண்ணல அப்படின்றத பொதுவெளிக்கு கொண்டு போய் சேர்த்தது மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதுக்கு முன்னாடி அங்கே என்ன நடக்குதுன்னு இங்கே எவனுக்கும் தெரியாது. ஏன்னா எல்லாம் 40 ரூபா மூட்டைக்கு லஞ்சம் கொடுத்து விற்றுந்தானுங்க. இப்போ எங்களுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நாயனார் அவர்களும் முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையும் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. 2021 இவங்க ஆட்சிக்கு வரப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நெல் கிடங்கு கட்டுவோம், குடோன்ஸ் கட்டுவோம்னு சொல்லி 309 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அந்த 309 கோடி எங்கே, யார் சுவாகா பண்ணதுன்ற கேள்வி வைக்கிறோம். நியாயம் தானே? இப்போ 350 கோடிக்கு ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்கள் வந்து நெல் கிடங்கு கட்டியிருந்தீங்கன்னா ஏன் நெல்லை வந்து கொள்முதல் பண்ணாமல் மழையில் நினையுது? கேள்வி வைக்கிறோமா இல்லையா? ஃபஸ்ட்டு இதே ஆந்திராவில், சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் நெல் கொள்முதல் பண்ணுற விவசாயிகளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஏற்படுத்தி பல கொள்முதல் நிலையங்களை திறந்து இந்தந்த வாட்ஸ்அப்பில் இந்தந்த டைமில் இவ்வளோ கொள்முதல் பண்ணுவோம், இந்த டோக்கன் நம்பர் உள்ளவங்க மட்டும்தான் இங்கே வரணும், உங்கள் நெல்லை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி ரொம்ப செக்ரிகேட்டாக ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணுறாங்க அங்கே விவசாயிகளுக்கு. அதையே தமிழக அரசு பண்ண மறுக்கிறது. அந்த 309 கோடி எங்கன்னு தெரியல.